வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொக்கோலி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் ப்ரொக்கோலியை நறுக்கி போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுருங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, 2 பட்டை, கொஞ்சம் வெள்ளை பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இதை அப்படியே புட்டி அரைச்சிக்கலாம் மசாலாவுக்கு. நம்ம இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக கரம் மசாலா தூள் போட போகிறோம். அவ்வளோதான். இதை மட்டும் போட்டால் ப்ரொக்கோலி தயார் பண்ணிடலாம். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் இதோட ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதில் இதில் போட்டுடலாம், ப்ரொக்கோலியில் போட்டுடலாம். இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும். இஞ்சி ஆப்ஷன் தான். கொஞ்சம் வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடணும். கரம் மசாலா தூள் கடைசியாக போட்டு இறக்கணும். தேவையான உப்பு, நான் கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா பெசரி நல்லா பெசரி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க பெசரி. 1.5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, பட்டை நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், நல்லா வதங்கின உடனே வதங்கிடுச்சு போதும். நம்ம வச்சிருக்க ப்ரொக்கோலியை அதில் போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் அப்படியே அதை கொஞ்சம் வச்சுக்கணும்னா அடுப்பு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அது வேகிறது கரெக்டாக இருக்கும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிச்ச உடனே சிம்மில் வச்சுருங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் விட்டுருங்க. அந்த தண்ணி எல்லாமே வற்றி கரெக்டாக வந்துடும். கரம் மசாலா போட்டு இறக்கணும். நம்ம எல்லாம் வந்துச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கு கரம் மசாலா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து ப்ரொக்கோலி தயார்.